திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது பார்ப்பது புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் பற்றி அறியாத செய்திகள். அதை பற்றி பார்ப்போம். மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு இருந்தது போல் ரசிகர்கள் உலகில் வேறு எந்த நடிகருக்கும் இருந்ததில்லை எனலாம். எண்ணிக்கையும் அளவிலும் சரி, இதயபூர்வமான ஈடுபாட்டிலும் சரி, அவர் மீது அன்பு வெறி கொண்ட ரசிகர்கள் இருந்தார்கள். 1950 தமிழ்நாடு முழுவதும் 36 ரசிக மன்றங்களுக்கு மேல் 20 லட்சம் ரசிகர்கள் எம்ஜிஆருக்கு இருந்தார்கள். புரட்சி நடிகர் எம்ஜிஆருக்கு தாம் ரசிகர்களாக தேர்ந்தெடுத்து கொண்டது பெரிய படிப்பாளிகளோ, பெரிய பணக்கார மேல்தட்டு வர்க்கத்தினரோ, நடுத்தர வர்க்கத்தினரோ அல்ல. அன்றாடம் உழைத்து வாழ்கிற ஏழை எளிய கீழ்த்தட்டு மக்களைத்தான் அவருக்கு தமக்கு ரசிகராக பெற்றிருந்தார். படப்பிடிப்பு நிறுவனங்களில் மாத சம்பளமாக நடிகர்கள் இருந்த காலத்தில் ஒரு படத்திற்கு இவ்வளவுதான் என்று ஒப்பந்தம் செய்யப்பட்ட நடித்ததில் அவர் முதல் படம் ராஜகுமாரி. முதல் தமிழ் வண்ண படத்தில் ஹீரோவாக நடித்த முதல் படம் அல்லிபாபாவும் 42. பின்னணி பாட்டு இருந்த காலத்தில் ஒரு நடிகை பாட வைத்தது எம்ஜிஆர் தான். படம் அடிமைப்பெண் செல்வி ஜெயலலிதா. ஒரு பின்னணி பாடகரை ஒரே வினாடியில் தேடிக்கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் தான். அடிமைப்பெண் படத்திற்காக அவர் கொண்டு வந்த பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம். படப்பிடிப்பு நிலையத்தில் சொந்தமாக உள்ள நடிகர்களில் சத்யா ஸ்டுடியோ உரிமையாளராக முதல் நடிகர் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆரே பட வினோசர நிறுவனம் சொந்தமாக வைத்திருந்தார், எம்ஜிஆர் பிக்சர்ஸ். தமிழ்நாட்டில் பாரத் பட்டம் வாங்கிய முதல் நடிகர் எம்ஜிஆர் தான். முழுக்க ஒரு தமிழ் படத்தை வெளிநாட்டில் எடுத்த முதல் படம் உலகம் சுற்று வாலிபன். அதே படத்தை சுவரட்டி விளம்பரம் இல்லாமல் ஓட செய்து வெற்றி கண்ட முதல் நடிகர் எம்ஜிஆரே. இந்த படத்தில் டிஎம்எஸ், எஸ்பி பாலசுப்ரமணியம், யேசுதாஸ், சீர்காழி கோவிந்தராஜன், பி சுசீலா, சித்ரா, எல்ஆர் ஈஸ்வரி போன்ற பின்னணி பாடிய அனைத்து பாடியும் முதல் படம். கலை உலகில் இமயம் போல் புகழ் இருந்தும் எப்போதும் அகம்பாவ வார்த்தைகளை பாடலில் சேர்க்க விட மாட்டார். கஷ்டப்பட்ட நாட்களில் கூட தனக்கு பிடிக்காத கதாபாத்திரத்தை நடிக்க மறுத்துவிட்டார். இயேசுநாதர் வேடத்தில் இயக்கிய தாமஸ் அவர்கள் நடிக்க சொன்னபோது அந்த பாத்திரம் ஏற்க தனக்கு தகுதியில்லை என்றார். அப்போது அருளும் கொடைக்கருணையும் தேவனின் பெருங்குணங்கள், அவை இரண்டும் சூடிக்கொண்ட நீங்கள் இயேசு பாத்திரத்தில் நடிக்கலாம் என்று சொன்ன பிறகு சம்மதித்தார். சின்னப்ப தேவர் அவர்கள் முருகனாக நடிக்க சொன்னதற்கும் கடவுளாக நான் நடிக்க விரும்பவில்லை என்றார். என் முருகனை சின்னவராகத்தான் பார்க்கிறேன். அவன் பெரியவனாக வளர்ந்தால் எப்படி இருப்பான் என்பதை உன் உருவத்தில் பார்க்க விரும்புகிறேன் என்று தேவர் கண் கலங்கி சொன்னதும் ஒப்புக்கொண்டார். அன்னமிட்ட கை படத்தின் போது சிவகாமி ஐயர் என்பவர் தெய்வ படங்களை வாங்கி வந்தார். அதில் லட்சுமி படத்தை பார்த்து, லட்சுமி உட்காரக்கூடாது, நிற்கக்கூடாது, ரவிவர்மா படங்கள் தத்துவ ரீதியில் எழுதப்பட்டது, அதை வாங்கி வாருங்கள் என்றார். சாஸ்திரம் தெரிந்த ஐயரே காரணம் கேட்டபோது, சகல சௌபாக்கியங்களும் நிலைத்து நிற்கட்டும் என்றுதான் சொல்வோம், உட்காரட்டும் என்று சொல்வதில்லை என்றார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் அவர்கள் கால் மேல் கால் போட்டு உட்கார மாட்டார். அது அடுத்தவரை அவமதிப்பது போல் என்பார். வேட்டியை கணுங்கால் தெரியும் வரை கட்டுவார். தரை பெருக்க கட்டுவது தரிதரும் என்பார். இரவு எத்தனை மணிக்கு படுக்கைக்கு போனாலும் 5:30 மணிக்கெல்லாம் எழுந்து விடுவார். உதயத்தை பார்க்காதவன் உயரத்தை பார்க்க மாட்டான் என்று நபி பெருமான் சொன்னதாக எம்ஜிஆர் சொல்வார். எம்ஜிஆருக்கு ஜோதிடம் தெரியும். எம்ஜிஆரை பற்றி அறியாத தகவல் இன்னும் இருக்கிறது, சொல்லிக்கொண்டே போகலாம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.